राव जाधव। प्रताप राव गणपत राव जाधव। मैं प्रताप राव गणपत राव जाधव ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा பாஜகவுக்கு இந்த தேர்தலில் பெரிய சவால் கொடுத்த மாநிலங்கள் ஒன்றை சேர்ந்தவர் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர் நாம் பார்க்கக்கூடிய பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஜாதவ் என்பவர். இவர் பார்த்தீங்கன்னா புல்தானா அப்படிங்கிற அந்த கான்ஸ்டிடுவன்சியில் ஜெயிச்சவர், 3 டைம் எம்பி. அதை விட ரொம்ப முக்கியம், மிகப்பெரும் கோடீஸ்வரர், மிகப்பெரிய சுகர் மில்லுக்கு சொந்தக்காரர். இந்த மகாராஷ்டிரால சுகர் மில் ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாதாரம். அது ரொம்ப அந்த கோலாப்பூர் அந்த பெல்ட் முழுக்கமே சுகர் பெல்ட் தான். அங்கே பெரிய பெரிய ஒரு சுகர் ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ண, சுகர் மில்லாம் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். அதனுடைய சேர்மன் எல்லாம் இருக்கிறார். சிவசேனாவும் பிஜேபியும் கூட்டணி வைத்த போது மாநில அமைச்சராக இருந்தவர். இந்த முறை அடுத்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சவால் அப்படின்னா மகாராஷ்டிரால ரொம்ப சீக்கிரமே கோர்ஸ் கரெக்ஷனுக்கெல்லாம் ரொம்ப குறுகிய காலம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா என்பது அடுத்து பிஜேபியை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பெரிய சவால், பெரிய மாநிலம், 2ஆம் பெரிய மாநிலம் அது. ஸோ அந்த மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஜாதவ் என்பவர் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். தேவேந்திர ஃபட்னவிஸ் அங்க பிஜேபியோடைய முகமா இருக்கிறவர் அதை மேலேந்து பார்க்கிறார். மகிழ்ச்சியோட பார்க்குறாரா இல்லை உள்ளம் புதிந்த சிரிப்பு, அர்த்தம் புதிந்த சிரிப்பானு தெரியல. அவங்களுக்குள்ள என்ன ஈக்குவேஷனும். அமைச்சராக பொறுப்பேற்று கையொப்பமிடுகிறார் பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஜாதவ். பலரும் இலாக்காக்கள் கேட்கும்போது இதுவரைக்கும் இலாக்காக்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை, யூகிக்கலாமே தவிர இன்று இரவோ நாளையோ. ஜெயந்த் சௌத்ரி ரொம்ப சமீபத்தில் சரண் சிங்குடைய பேரன், சரண் சிங்குடைய மகன் ஆர்எல்டி. I, Jayant Chaudhary, do swear in the name of God that I will bear true faith and allegiance. ஒரு கோர் ஹிந்தி பெல்ட்ல இருந்து வர்றவர் ஏன் ஆங்கிலத்துல? ஃபாரின் ரிட்டர், அவர் அங்க படித்தவர், நன்கு படித்தவர், ஃபாரின் ரிட்டர். அவர் ஹிந்தியை காட்டிலும் ஆங்கிலத்தில் சரளமா பேச. இப்போ ஒடியா சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக்கு ஒடிஷா சரியாவே தெரியாது, இங்கிலீஷ் ஆனா பிரமாதமா பேசுவார். அந்த மாதிரி அதே போல இவர் ஆரம்பத்துல இருந்தே ஆங்கில கல்வி படித்தவர். இவரது தாத்தா சரண் சிங்குக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த கூட்டணியில ரொம்ப சமீபத்தில் இவர் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஷ்டிரிய லோக்தள் கட்சியை சேர்ந்தவர். எங்க தாத்தாக்கு பாரத ரத்னா கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் கூட்டணியில இணையாம இருக்க முடியும். இவருடைய ஆர்எல்டி சார்பில் 2 பேர் நின்னாங்க, 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. இவர் ராஜ்யசபா எம்பி. அதிர்ஷ்டம் பாருங்க, இவர் ராஜ்யசபா எம்பி. பீயிங் த ரைட் கோலிஷன் அட் த ரைட் டைம் ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டங்கிறது இன்னொன்று, இவருடைய ரொம்ப கோர் ஏரியா அப்படிங்கிறது யூபியுடைய வெஸ்ட். ஐசி அங்க விவசாயிகள் போராட்டம் எல்லாம் நடக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அவர் பிஜேபி பேலன்ஸ் யோகி ஆதித்யநாத் ஃப்ரேம்ல வைக்கிறாங்க. ஆமா. சரண் சிங்குடைய, சௌத்ரி சரண் சிங்குடைய பேரன், பாரத ரத்னா விருது பெற்ற இந்த அரசால் வழங்கப்பட்ட சரண் சிங்குடைய பேரன் சௌத்ரி ஜெயந்த் சிங் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். राज्य मंत्री श्री जितिन प्रसाद. ராஜ்ய மந்திரினா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதுவரைக்கும் பதவியேற்றவர்கள் கேபினட். இதுக்கப்புறம் பொறுப்பேற்கிறவர்கள் இணை அமைச்சர். मैं जितिन प्रसाद ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान. जितिन प्रसाद உத்தரப்பிரதேச சேர்ந்த பிராமண சமூக தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர். இடையில இவர் பிஜேபியில சேர்ந்தார். அதன் மூலமாக பிஜேபி பலம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆக்சுவலா இல்ல, 2022 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக அவர் உள்ள வந்தார். அது பிஜேபியுடைய வெற்றிக்கு கணிசமாக உதவியது. ஜிதின் பிரசாத் இவங்களுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன் அந்த காலத்துல.
அவர் ஜிதேந்திர காங்கிரஸ் பிரசாத் பின்புலம் பேரு கொண்டவர் காங்கிரஸ்ல மாபெரும் தலைவராக இருந்தவர். அதனால யூபியை பொறுத்தவரை பிராமணர்களுடைய ஃபேஸாக இருக்கக்கூடிய ஜிதின் அங்க பிரசாத் ஒரு 10% மேல இருக்கக்கூடிய சமூகம் அந்த மாநிலம். ஆமா அந்த மாநிலத்தில் तब के सिवा जबकि ऐसा राज मंत्री के रूप में अपने कर्तव्य ஏற்கனவே இணையமைச்சராக இருக்கக்கூடிய அனுபவம் பெற்றவர். ऐसा करना अपेक्षित हो ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய இணை அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. करूंगा। ஜிதின் பிரசாதா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு பிரதிநிதித்துவம். ரொம்ப சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவர். बधाई 2021 தான் பிஜேபியில் இணைந்தார் என்பது என்னுடைய புரிதல். பிரம்மாண்டமான இந்த ராஷ்டிரபதி பவன்ல கேபினெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.